அவர் குரல் கொடுத்தாரா? ப்ரெஸ் மீட்டில் வந்து அட்டன் பண்ணணும். மெயின் வந்து அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் அட்டன் பண்ணால் தான். இப்போ நம்ம எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டரோட ஓட்டு அவருக்கு கம்பல்சரி கொடுக்கணும். ஆனால் என்ன அஜெண்டாவில் அவர் வராருன்றது தெரியணும் மெயினாக. அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க சீமான் கூட அரசியலில் வந்து இன்னும் வந்து ஆட்சி அமைக்கல. அவர் சொல்ற வார்த்தையும் வந்து எல்லாமே கரெக்ட் தான். அதே மாதிரி தான் இவர் சொல்றாரு. பிடிக்கும் எல்லா ஊர்லயும், எங்க ஊர் பக்கம் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லயும் அவர் நல்லவர் தான். அவர் பேச்சே வந்து எடுத்த படம் அத்தனையும் நல்லது தான் செஞ்சுக்கிறார் படத்துலயே. அதே மாதிரி நம்மளுக்கும் மக்களுக்காக நல்லது செய்வார். எம்ஜிஆரா தான் இருப்பாரு. இவர் எம்ஜிஆரா இருக்க முடியாது. ஆனா எம்ஜிஆர் வாழ்ந்த மாதிரி இவர் வாழ்வார். இல்லை, நிறைய விஷயங்கள் மாறும். ஏன்னா எல்லா விஷயங்களும் மக்கள் மத்தியில் இருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. மக்களோட மக்களாக இருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதனால வந்து நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆட்சிக்கு வந்தா சில விஷயங்கள் மாறும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நினைக்கிறேன் மாறணும். ஏன்னா எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தேன். நான் சின்ன வயசுல இருப்பேன் எனக்கு பிடிக்கும். என் பசங்களுக்கும் விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். என் 2 பசங்களுமே விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று இந்த ரொம்ப கஷ்டத்தில் இருக்குனாங்க. அதனால தான் இவராது வந்து எங்களுக்கு நல்லது செய்வாரான்னு நினைக்கிறேன். அவர் வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டார். அவர் படத்தில் நடிக்கிறத வச்சு நான் சொல்லலை. உண்மையாகவே விஜய் நல்லது செய்வாருன்னு நான் நினைக்கிறேன்.